உங்கள் குழந்தைங்க ஒல்லியாக இருக்காங்கன்னு கவலைப்படுறீங்களா? குழந்தைங்க மட்டும் இல்லாமல் நம்மளுமே இந்த ஹெல்த்தியான சத்துமாவு கஞ்சி ட்ரை பண்ணலாம். அதுக்கு தேவையான பொருள் நான் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒன் பை ஒன்னாக என்னென்ன போடுறோம், எவ்வளோ குவான்டிட்டி போடுறோங்கிறத நான் சொல்லிடுறேன். வாங்க இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து ராகியை ஒரு 2 நாள் வந்து நல்லா கழுவி வெயிலில் காய வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ அதை வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம், நல்லா சூடு பறக்கிற வரைக்கும். அதுக்கப்புறம் 200 கிராம் அளவுக்கு வெள்ளை சோளம் எடுத்து அதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். 200 கிராம் அளவுக்கு நான் மக்காச்சோளம் எடுத்திருக்கேன். அதையும் அப்படி தான் ட்ரை ரோஸ்ட் பண்ணி தான் எடுக்கணும். எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஒரு கலர் சேஞ்ச் ஆகும் லைட்டாக கோல்டன் கலரில். அப்போது நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் சிகப்பு அரிசி எடுத்திருக்கேன், அது 150 கிராம் எடுத்திருக்கேன். சிகப்பரிசி 150 கிராம் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதோட 150 கிராம் கோதுமை எடுத்திருக்கேன், அதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் 150 கிராம் குதிரைவாளி அரிசி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி லைட்டாக ரோஸ்ட் பண்ணி கலர் சேஞ்ச் ஆகிறப்பறம் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் சாமை அரிசி எடுத்திருக்கேன், அதுவும் 150 கிராம் தான். 150 கிராம் எடுத்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் திணை 150 கிராம் எடுத்திருக்கேன், அதையும் அப்படி தான் நல்லா ரோஸ்ட் பண்ணி கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். 150 கிராம் வரகரிசி எடுத்திருக்கேன், அதையும் அப்படி தான் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்குமே ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் 200 கிராம் கருப்பு சுண்டல், 100 கிராம் வந்து வெள்ளை சுண்டல் சேர்த்து அதையும் ரெண்டுமே நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். 150 கிராம் நிலக்கடலை எடுத்திருக்கேன், அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 150 கிராம் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன், அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி ஜவ்வரிசி நல்லா அந்த ஃப்ரை ஆகும்போது லைட்டாக வெடித்து வர மாதிரி இருக்கும், மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் 150 கிராம் பச்சைப்பயிறு, அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். 100 கிராம் வந்து சிறுபருப்பு எடுத்திருக்கேன், அதோட 150 கிராம் வந்து வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அப்புறம் 150 கிராம் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம், அதையும் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 100 கிராம் வந்து சாப்பாடு அரிசி எடுத்திருக்கேன், அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும், அப்புறம் பிளேட்டில் மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் ஏலக்காய் மணத்துக்கு ஏலக்காய் ஒரு 5-6 ஏலக்காய் போட்டிருக்கேன், அதோட கொஞ்சமாக சுக்கு சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணி பிளேட்டில் மாற்றிக்கணும். அதோட பார்த்திங்கன்னா 150 கிராமுக்கு பாதாம் சேர்த்துருக்கேன், அதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். 100 கிராம் கேஷ்யூ நட் சேர்த்துருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்தோம்னா ஃபைனலாக எல்லாமே நம்மளை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். பாருங்கள், நல்லா ரோஸ்ட் பண்ணி நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம கஞ்சி காய்ச்சறதுக்கு நான் வந்து இப்போ 3 பேருக்கான அளவு சொல்கிறேன். 3 டீஸ்பூன் சத்து மாவு, அதே மாதிரி 4 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்து நல்லா 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி தேவைக்கு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரிலாம் அடுப்பில் வச்சுக்கோங்க. அடுப்பில் வச்சுட்டு லைட்டாக ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு லைட்டாக இந்த மாதிரி சூடு வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா